அன்புள்ள சகோதரர்களை, இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது ஒரு செய்தி. இன்னொன்று பாருங்க, ரசூல் ஸல்லல்லாஹு வாஜிப் என்பதற்கு இதைவிட வாஜிப் அல்ல, அவுஜப், மிகவும் கடமை என்பதற்கு இதைவிட ஒரு ஆதாரம் தேவையில்லை. இரண்டாவது செய்தியை பாருங்கள். முஸ்லிம்லே 1518வது இலக்கம். ஒரு மனிதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வராரு, குருடர், பார்வை இழந்தவர். வீதி அவருக்கு போற வாரது என்ன செய்யாது, ஒரு கெஸ்ஸிங்ல தான் என்ன செய்வாரு, பள்ளிக்கு வருவார். அவர் வாரார், வந்து ஃபகால யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, இன்னஹு லைஸ லி காயித் யகூதுனி இலல் மஸ்ஜித், பள்ளிக்கு என்னை அழைத்து செல்றதுக்கு யாரும் எனக்கு கைடு இல்லை, கூட்டிட்டு போறதுக்கு எனக்கு யாரும் இல்லை, அதனால என்ன கொஞ்சம் என்ன செய்யுங்க. ஃபஸஅல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுரஹிஸ லஹு ஃபயுஸல்லி ஃபீ பைத்திஹி, வீட்டில் தொழுகிறதுக்கு அனுமதி தருமாறு கேட்டார்கள். இது என்ன சொல்லுது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சமுதாயத்தில் ஜமாத்து தொழுகை கடமை என்பதை சொல்லிக் கொண்டிருந்ததுனால தான் வீட்டில் தொழுகிறதுக்கு அனுமதி கேட்டாங்க. இல்லாட்டி கேட்க வேண்டிய அவசியம் இல்லை, அதான் சுன்னத்தே. ஏன் கேட்கணும்? அதுவும் அவர் குருடர், வேற காரணம் வேற இருக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபரஹஸ லஹு, வீட்டில் தொழுதுங்கன்னு சொன்னாங்க. போயிட்டார் அவரு. ஃபலம்மா வல்லா, போய்கொண்டிருக்கிறதுல கூப்பிட்டாங்க ரசூலுல்லாஹ் மறுபடி, தஆஹு, வாங்கன்னு சொன்னாங்க. ஹல் தஸ்மஉ நிதா பிஸ்ஸலா, தொழுகையின் அழைப்பை கேட்கிறீர்களான்னு கேட்டாங்க. சவுண்ட் கேக்குதா, அழைப்பிட சவுண்ட் கேக்குதான்னாங்க. ஃபகால நஅம், ஆமன்னு சொன்னாங்க. கால ஃபஅஜிப், கட்டாயம் நீங்க ஜமாத்துக்கு வரணும் பண்ணாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கட்டாயம் நீங்கள் ஜமாத்துக்கு வர வேண்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதுவும் அந்த நபித்தோழருக்கு முன்மாதிரியும் இருக்குது. ஒரு குருடர் தான் இங்க பள்ளியில அதான் சொல்லி கண்டிக்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி பள்ளியில் மஸ்ஜித் நபவியில் யாரு, அப்துல்லா இப்னு மக்தும் அவர்கள் என்ன செய்றாங்க, அதான் சொல்லி கண்டிக்கிறாங்க. அவர் ஒரு குருடர் தானே. அப்ப அன்புள்ள சகோதரி, வக்தை அறிந்து அதான் சொல்றாரு. பார்வையில் அவருக்கு வக்து வழங்குமா? வக்தை அறிந்து அதான் சொல்ற அளவுக்கு அவர் கவனம் எடுத்துக்கிறார். உன்னால முடியும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபஅஜிப், நீங்க அதான் கேட்கிறீங்களா என்றா பள்ளிக்கு வந்து விடுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இந்த இடத்துல எல்லாம் நம்ம ஸ்பீக்கரை பயன்படுத்தி சொல்லுகின்ற அது என்ன செய்யாது, இதுல அடங்காது. இயற்கையாக ஒரு பள்ளிக்கு மேல ஏறி சத்தமிட்டு அதான் சொன்னால் எவ்வளவு தூரம் போகுமோ அந்த எல்லாம் என்ன செய்யுதுல அடங்கும். ஆனா இங்க மாஷா அல்லாஹ் ஸ்பீக்கர் சொல்லாட்டி என்ன செஞ்சிடும், பள்ளி அதான் சவுத்த என்ன செய்யறோம், முழுமையா நம்மளுக்கு கேட்கக்கூடிய அளவுல என்னது, பள்ளிகளுக்கு பக்கத்துல தான் நம்ம என்ன செய்கிறோம், வாழுகிறோம். அப்ப அன்புள்ள சகோதரர்களே, இந்த செய்தி குருடருக்கும் ஜமாத்துக்கு வந்தாகணும் என்ற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடமையாக்கிய செய்தி ஜமாத்துடைய கடமை சம்பந்தமான ஒரு தெளிவான ஒரு உணர்வை என்ன செய்கிறது, தருகிறது.